வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் செய்வதற்கு அநேகர் முன்வந்திருக்கிறார்கள். பல விதங்களில் ஊழியங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் இந்நாட்களில் உள்ளன. மிஷனரி ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதிக்கின்ற ஊழியம், சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம், சபை நிர்வாகத்தில் பங்கு பெறும் ஊழியம், கூட்டங்களை ஒழுங்கு செய்கின்ற தன்னார்வ ஊழியம், கூட்டங்களில் அதன் தேவைகளுக்காக பணம் பிரிக்கின்ற ஊழியம், தனித்தாள் ஊழியம், தனிநபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஊழியம், மிஷனரி செலவுகளுக்காக மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு பணங்களை விசுவாசிகளிடமிருந்து பிரித்து அனுப்புகின்ற ஊழியம், இப்படி பல வகையான ஊழியங்கள் உள்ளன. மேலும் இந்நாட்களில் ஊடகங்கள் மூலமாக பல வகையான ஊழியங்கள் அநேக மக்களை சென்று அடைகின்றன. யூடியூப், வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஆண்டவரின் வார்த்தைகளை அநேக விசுவாசிகள் அனுப்புகின்றனர். ஜெப குறிப்புகளை அனுப்பியும் ஜெபிக்க வைக்கின்றனர். நல்ல தரமான செய்திகளை குரூப்பில் உள்ள தங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்கின்றனர். இப்படி பல விதங்களில் அநேகர் ஆண்டவரின் ஊழியத்தை செய்வதற்கு இந்நாட்களில் வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் எல்லாரிடமும் நாம் அவருக்காக ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இது நமக்கு கிடைத்த மாபெரும் சிலாக்கியம். இந்த உன்னத பணியிலே நம்மையும் அவர் இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலக பிரகாரமான வேலைகளை செய்வதற்கு அதற்குரிய தகுதிகளை உலகம் எதிர்பார்க்கின்றது. சில குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்கு அந்தந்த துறையை சார்ந்த படிப்புகள் தேவை. சில வேலைகளை எல்லோரும் செய்யலாம், தனித்திறமை தேவையில்லை. ஆனால் எந்த வேலையில் ஈடுபடும் போதும் ஆர்வம், அர்ப்பணிப்பு, உண்மை மிகவும் அவசியம். ஆண்டவரின் ஊழியத்தில் நாம் எப்படி ஈடுபட வேண்டும்? சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, பரிசுத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு எல்லா நிலைகளிலும் நான் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஊழியத்தின் நோக்கமே பாவிகளை, பாவத்தில் வாழ்பவர்களை பரிசுத்தமுள்ள ஆண்டவரிடம் கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தத்தில் நிலைநிற்க செய்வதுதானே. செயலின் நோக்கம், தன்மை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்குள் பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்த வாழ்க்கை அவசியம். இரண்டாவதாக, பயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என சங்கீதம் 2:11 கூறுகின்றது. கவனமாக பயபக்தியோடு என் பணிகள் இருக்க வேண்டும். விளையாட்டாக அல்ல, சுய பெருமைக்காக அல்ல, எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அல்ல. கனத்திற்குரிய பணியை நிறைவேற்றுகிறேன் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். நான் இப்படி ஊழியம் செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது அதிகாரம் கொடுத்து வல்லமையோடு அனுப்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:5 பவுல், எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என எழுதுகின்றார். நெருங்கிய உறவில் இருக்கும்போதுதான் நமக்குள் ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையை உணர முடியும். ஆம், பலவீனமாக அல்ல, பெலத்தோடு பிறரை சந்திப்போம். நான்காவதாக, பாரத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். நெகேமியா 1:4 ஊழியத்தை துவங்கும் முன் நெகேமியாவின் பாரத்தை கவனியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, இதுதான் அவருடைய பாரம். இடிந்து போன அலங்கத்தை கட்ட நெகேமியாவின் இதயத்தில் இருந்த பாரம் இது. மனதளவில் இடிந்து போயிருக்கிறவர்களை ஆண்டவருக்குள் கட்டுகிறேன், எழுப்புகிறேன் என்ற தரிசனம். பாரத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். பொறாமையோடு, கருத்து வேறுபாடுகளோடு ஊழியம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு மனதோடு கர்த்தரின் பணியை நிறைவேற்ற வேண்டும். அன்பானவர்களே, ஊழியத்தில் ஈடுபடுவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. எந்த வகையான ஊழியம் என்பதல்ல, எப்படி நாம் ஈடுபடுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார்.
ஆண்டவர் நம் ஊழியங்களை, தரிசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.